ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஹைலைன் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல தீபு கருணாகரனுடைய டைரக்ஷன்ல இந்திரஜித் சுகுமார் மற்றும் அனஸ்வரா ராஜனுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர். அண்ட் இந்த திரைப்படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய டிஃப்ரெண்டான ஜெர்னர்ல படக்குழுவினர் சார்பாக போஸ்டும் வெளியிட்டிருந்தாங்க. மக்கள்கிட்டயும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஜனனி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரீசெண்டாக ஒரு மிடி ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்டு நேச்சுரல் சன்லைட்னுடைய ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். யாஷ்ராஜ் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் யான் முகர்ஜி அவங்களுடைய டைரக்ஷனில் ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆருடைய நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வார் 2. அண்ட் படம் வந்து ஆகஸ்ட் 14 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜான்வி கபூர் கேன்ஸ்ல டெபியூ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பவுண்ட் படத்துக்காக ரெப்ரசென்ட் பண்ணி போயிருந்தாங்க. அதில் பியூட்டிஃபுல்லான ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஹெவி லாங் கவுண்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. பிடிஜி யூனிவர்ஸ்னுடைய தயாரிப்புல விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவ் அவங்களுடைய டைரக்ஷன்ல வைபவ் மற்றும் ராஜேந்திரன் அவங்களுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சென்னை சிட்டி கேங்கர்ஸ். அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஜூன் 20 ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. த்ரிஷா அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியான தக் லைஃப் படத்தினுடைய ப்ரமோஷன்ல கிரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல பிரிண்டட் சாரியில் எடுத்துட்டு போட்டோஸை வாங்க பார்க்கலாம். மேடாக் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்புல கரண் சர்மாவுடைய டைரக்ஷன்ல ராஜ்குமார் ராவ் மற்றும் வாமிகாமியோடைய நடிப்புல தனிஷ்கா அவங்களுடைய இசையில வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படமா ரொம்ப நாளா பூல் சூக் மாஃப் வந்து காத்துட்டு இருந்தது. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய இந்தியாவுடைய அதாவது கொஞ்சம் ஆப்ரேஷன் சிந்தூர் காரணமாக படம் வந்து தள்ளி போயிருந்தது. அண்ட் ஓடிடி போச்சு. ஃபைனலி மறுபடியும் தியேட்டரில் நேற்று ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் மக்கள்கிட்ட இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. ஸ்ரேயா சரண் அவங்களுடைய ரீசன்ட் ட்ரிப்னுடைய ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோட பியூட்டிஃபுல்லான லாங் ஷ்ரக்கோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ரைஸ் ஈஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அசோக் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்புல விக்ரம் பிரபுடைய நடிப்புல சண்முக பிரியனுடைய டைரக்ஷன்ல ஷாண்டோனுடைய இசையில உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் லவ் மேரேஜ். அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து பெஜாரா ஆனேன் அப்படின்ற வீடியோ சாங் வந்து படக்குழுவினர் வெளியிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த பாடல் இப்போ சோசியல் மீடியால ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரேவதி சர்மா அவங்களுடைய பிடிஎஸ் ஃபோட்டோ மற்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட எடுத்துக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி ஃபோட்டோ டம்ப் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு அவங்க ஃபேன்ஸ் எக்கச்சக்க லைக்ஸ் குவிச்சிட்டு இருக்கிறாங்க.
ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல கார்த்திகேயன் மணி அவங்களுடைய டைரக்ஷன்ல காளி வெங்கட்டுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெட்ராஸ் மேட்னி. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு கேசி பாலசாரங் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஜூன் 6 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். எமி ஜாக்சன் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய பாய்ஸோட, அதாவது அவங்களுடைய கிட்ஸ் ப்ளஸ் அவங்க ஹஸ்பண்டோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்குறாங்க. ஃப்ரைடே ஃபிலிம் ஹவுஸினுடைய தயாரிப்புல ஸ்வராஜ் வெஜ்ரமூடியுடைய நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் படக்காலம். அண்ட் இந்த திரைப்படத்தை மனு ஸ்வராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஸ்னீக் பீக் வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ருக்மணி வசந்த் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியான ஏஸ் படத்தினுடைய ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது பியூட்டிஃபுல்லான பாட்டில் கிரீன் சாரியில அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பன் ஹேர் ஸ்டைலோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸில் பார்க்கறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ வாங்க பார்க்கலாம். ரெஜிபுத்ரா விஷுவல் மீடியாவுடைய தயாரிப்புல மோகன்லால் சோபனாவுடைய நடிப்புல தரண்மூர்த்தியுடைய டைரக்ஷன்ல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தொடரும். அண்ட் மலையாளத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து மற்றும் எஸ்பெஷலி தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக ஓடிட்டு இருக்குது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து அண்ட் அன்பே வான்ற பாடல் வந்து வீடியோ சாங்கா படக்குழுவினர் வெளியிட்டு இருக்காங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்குது. விஜய் தியா அவங்களுடைய ரீசெண்ட் ஈவெண்ட்ல கலந்துக்கும் போது பிளாக் சாரியில் எடுத்துட்ட போட்டோஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக. ஸ்ரீ சத்யா சாய் ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்புல பெல்லம்கொண்டா சாய் ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதிதி சங்கருடைய நடிப்புல பைரவம் திரைப்படம் வந்து உருவாயிட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை விஜய் கனகமேடலா அவங்க தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குழுவினர் ஒரு ஈவெண்ட் மூலமா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. மெஹரன் பியூட்டிஃபுல்லான லாங் கவுன்ல அண்ட் அதில் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு. அபிஷேக் அகர்வால் ஆர்ட்ஸ்னுடைய தயாரிப்புல ஓம்ராவ் அவங்களுடைய டைரக்ஷன்ல தனுஷுடைய நடிப்புல உருவாகக்கூடிய அடுத்த படத்தினுடைய அப்டேட் படக்குழுவினர் வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பயோபிக். நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்டா இருந்த சயின்டிஸ்ட் டாக்டர் அப்துல் கலாம் அவங்களுடைய பயோபிக்கை தான் வந்து தனுஷ் அவருடைய கேரக்டர்ல நடிக்க போறாரு. ஸோ இதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் டீசர் லுக் மாதிரி படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கலாம் சொல்லிட்டு இப்போ அந்த போஸ்டர் அண்ட் அந்த வீடியோ வந்து சூப்பர் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. மமிதா பைஜோடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மெரூனில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய குர்த்தியோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.